பெல் அடிக்க விடாமல் சான்ஸ் சீக்கிரமே முடிச்சிட்டாரு. இந்த பேராசிரியர்களே இப்படி தான். அவங்க பேசுகிற தோரணை பார்த்தீங்களா? பட்டிமன்றத்தில் நம்ம இங்கே இருக்கிற சில பேராசிரியர்கள்லாம் பேசுவாங்க, ரொம்ப ஜாலியாக சிரிப்பு வைக்காம, அதாவது கற்பனையாக இருக்கும். ஆனால் அது சிரிப்பு வர வேணுங்கிறதுக்காகவே அந்த கற்பனையை தான் சொல்லுவாங்க நிறைய பேராசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள். ஆனால் இவர் ஆங்கில பேராசிரியர். ஆங்கில பேராசிரியர் இவ்வளோ பிரமாதமாக பேசுகிறாரு பார்த்தீங்களா? அன்றைய நினைவுகள், அன்றும் இன்றும் இன்றைய நினைவுகள். அருமையாக பேசினீங்க பேராசிரியர் எம்பிஎஸ் பெரியம்பாபு. மிகவும் நன்றி. நம்முடைய நண்பர்கள் சார்பில் மீண்டும் உங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்ம சிறப்பு உரை ஆற்ற இருப்பவர் டிஆர்எஸ் மகேஸ்வரன், இன்ஜினியர் டிஆர்எஸ் மகேஸ்வரன். நான் ஏற்கனவே கூறினது போல் அவர் முன்னாள் விமான நிலையத்தில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இன்ஜினியராக இருந்தவர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். கொஞ்சம் ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கிறனால அவர் கொடுத்த டாபிக் ஆழ்வார்களின் அருளிய செயல். அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் உங்களோட பேசுவார். நண்பர்கள் அமைதியாக இருந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க மகேஸ்வரன் அவர்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த தலைப்பினை கேட்பதற்கு செவிமடிக்க தயாராக இருக்கும் நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு முறை எனது நண்பர் KV பாலகிருஷ்ணன் அவர்கள் நான் பாராயணம் செய்து கொண்டிருக்கும் போது இதை பற்றி ஒரு சிறிய முன்னுரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அது ஒரு 10 வருடத்துக்கு முன். இப்போதுதான் அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆழ்வார்களின் அருளிச் செயல், இது நமக்கு எப்படி கிடைத்தது? ஒரு முறை நாதமுனி என்ற மகா வைஷ்ணவ பெரியவர் திருக்குடந்தைக்கு சென்றிருந்தார். அங்கு ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பாலாயோ, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் ஜன்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று தொடங்கிய பாசுரத்திலிருந்து விளவை என் பின் பேச்சு மிளையூடு அவளை உயிருண்டான், கடல்களை அவையே சரணாக கொண்ட குருகோர் சடகோபன், குழலின் மலிய சொன்ன 1010 மலலை தீரவல்லார் காமர் மானே நோக்கியற்கே என்ற பாடல். இந்த 10 பாடல்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தார். இதே மாதிரி அவருக்கும் பொறி தட்டியது. அவர் பாடலை பாடியவர்களிடம் நீங்கள் கூறிய மற்ற 990 பாடல்கள் எங்கே என்று கேட்டார். அவர்கள் இந்த 10 பாசனங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மற்றவை எங்கே கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் நீங்கள் திருக்குறுகூர் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். திருக்குறுகூர் என்பது தற்போதைய ஆழ்வார் திருநகரி. நமது நாதமுனி அவர்கள்
தனது குலாத்துடன் ஆழ்வார் திருநகரில் சென்று அங்கு உள்ளவர்களிடம் 1000 பாசனங்களை கேட்டார். அவர்கள், நீங்கள் இதற்காக திருக்கோளூர் சென்று மதுரகவி ஆழ்வாரை சேவிக்க வேண்டும், அவரிடம் சென்று கேளுங்கள் என்று கூறினார்கள். அங்கே சென்றால் மதுரகவி ஆழ்வார் அவர்களுடைய வழிவந்தவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் கண்ணின் சிறுத்தாம்பு என்ற பாசுரத்தை அவருக்கு போதித்தார்கள். அதனை நாதமுனி அவர்கள் 1,00,000 முறை பாராயணம் செய்ததால் திருக்குறுகூர் நம்பி என்கின்ற நம்மாழ்வார் அவர்கள் பிரத்யக்ஷமானார். அவரிடம் தங்களுடைய பாசரங்களை எனக்கு தந்து நல்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அதற்கு அவர் உகையால் அவருக்கு 4000 பாசனமும் அவருக்கு 1000 பாசனங்கள் கொடுத்தார். அதற்கு பின் அதை வாங்கி கொண்டு அவர் கிளம்பும் போது, இது மட்டும் போதுமா, ஏனைய பாசனங்கள் வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு பிறகுதான் அவருக்கு தெரிந்தது ஏனைய பாசனங்களும் இருக்கிறது என்று. அதற்கு பின் அவருக்கு ஏனைய ஆழ்வார்கள் பாடிய பாசனங்களையும் தந்தறிந்து அவருடைய குருவருளால், திருக்குறுகூர் நம்பி என்கின்ற நம்மாழ்வாரின் திருவருளால் அந்த 4000 பாசனங்களும் அவருக்கு மனதில் பதிந்தது. குருவின் தீட்சையால் பொறித்தட்டின மாதிரி டைரக்டாக இம்மிடியட்டாக வந்துட்டு காப்பி ஆயிடுச்சு. அவருக்கு பொய்கள் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்படி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவர்களுடைய சரித்திரம், இவர்கள் பாடிய பாசனங்கள் அனைத்தையும் நாதமுனி அவர்களுக்கு மிக ஸ்பஷ்டமாக மிக தெளிவாக புரியும்படி விளக்கி ஆழ்வார்களின் வரலாற்றையும் அவர்கள் பாடிய பாசனங்களையும் அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் காரணத்தையும் தெரிவித்தார். அதனை நாதமுனி அவர்கள் ஆராய்ந்தார், அனலைஸ் பண்ணி விஷ்ணு சித்தன் பாடிய பாடல்கள் மிகவும் வாத்சல்யமாக இருந்தது. பகவானை அவர் தன்னுடைய குழந்தைகளைப் போல குழந்தையை மாதிரி பாவித்தார். விஷ்ணு சித்தன் என்கின்ற பெரியாழ்வார், அவரை ஏன் பெரியாழ்வார் என்கின்றதால், நாம் அனைவரும் மதுரையை சேர்ந்தவர்கள். மதுரையில் பரத்துவத்தை விஷ்ணு சித்தர் மூலம் நிர்ணயித்தார். இதுதான் பரத்துவம், நாராயணே பரம்பொருள் என்கின்ற உண்மையை அனைவரும், உலகத்தார் அனைவரும் அறியும்படி செய்வித்தார். அப்போது நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்தாச்சுன்னா இந்த சொற்பொழிவு சிறப்புரை எல்லாம் கவனமா கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்காது. நண்பர்களை பார்த்த சந்தோஷத்துல நண்பர்கள் கிட்ட பேசுறதுக்கு தான் சரியா இருக்கும். இன்னும் ஒருத்தர் மட்டும் பேச வேண்டி இருக்கு. அவர் பேசி முடிச்ச பிறகு நீங்க நண்பர்கள் கூடவே நாள் முழுக்க இன்னைக்கு 5 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம டிகேடி சுப்பிரமணியன் வந்திருக்காங்க. அவங்க ஹவாவேலிக்கு அடுத்து அங்கே ஒரு ஹாலிடே ரிசார்ட் வச்சிருக்காங்க. அந்த ஹாலிடே ரிசார்ட்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் உண்டு, ஒரு நல்ல வசதியான ரூம் உண்டு. இந்த மாதிரி சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே நீங்க நடத்துங்கன்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் விருப்பப்பட்டா நடத்துவோம். ஏன்னா எல்லாருக்கும் வயசாயிருச்சு. ஹவாவேலியை தாண்டி எப்படியாவது ஒரு பெரிய பஸ்ஸை பிடிச்சுக்கிட்டு தான் வரணும். பஸ்ஸில் ஏறி இறங்குறது, படியை பார்த்து இறங்கணும். படியில வழுகி விழுந்துடக்கூடாது. வீட்டில் நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு ஆட்கள் இப்போல்லாம் குறைவா இருக்காங்க. எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க.
அதனால விருப்பம் உள்ளவர்கள் தனியா வேணும்னா ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் கூட வந்தீங்கன்னாலும் அந்த ஹால் நல்லா தாங்கும். அடுத்த முறை அதற்கு வாய்ப்பு நீங்க கொடுங்க, அதை பத்தி நீங்க மேடையில சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போற போது என்கிட்ட சார் அந்த இடத்த நம்ம ஒரு நாள் போவோம், யார் யார் விருப்பமா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் என்கிட்ட பேர் கொடுங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து டிகேடி சுப்பிரமணியன் கிட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லுவோம். அங்கே போய் ஜாலியா ஒன்றும் சொற்பொழிவு இருக்காது, வெறுமனே ஏதாவது கேம் தான் இருக்கும், நல்லா சாப்பிடலாம். இயற்கையான கொடைக்கானலுடைய ஒரு 25% குற்றாலம்னா குளிக்க வேண்டி இருக்கும், அங்கே குளிக்க தேவையில்லை. வெறுமனே கூழ், அதாவது அப்படியே மரங்களோடு இயற்கையான இடத்துல நண்பர்களோடு நல்ல நடந்து போய் நல்ல பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பரே நண்பரேன்ற மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தபடியாக பேச அடுத்தபடியாக கேஆர்கே சூரிய நண்பரை விட்டுருவோம். நம்ம டிகேடி சுப்பிரமணியன் அவருடைய ஹவாவேலி ரிசார்ட்டுக்கு நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க சுப்பிரமணியன்? ஃப்ரீ தானே ரிசார்ட்டு? சரி, அவர் சிரிச்சிட்டார். நம்ம முயற்சி செய்வோம் அடுத்த மீட்டிங். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஞானச்சந்திரன், டாக்டர் ஞானச்சந்திரன் அவர்களே. அவர் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸோ அவர் நல்ல விதத்தில் பேசுகிறாரு. நம்ம அடுத்த நண்பர் சிறப்புரையாற்ற வருகிறார் SR பிரேம்நாத். அவர் பேச போகிறது உணவும் உடல் நலமும். வாங்க பிரேம்நாத், நல்ல உடல் நலத்தை கொடுங்க. பேசுவார். உணவும் உடல் நலமும் 11:30க்கு நமக்கு காஃபி டீ பிரேக் இருக்கு, அதனால் அதுக்குள்ளே முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். நட்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நண்பர்கள் எல்லோரும் பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அமர்ந்து இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணதுக்கு நம்ம தேவராஜ் அவர்கள் வேலைவாய்ப்பை பற்றி மிக அழகாக சொன்னார். நல்ல தம்பி பள்ளி நினைவகங்கள் அங்கே போயிட்டோம், நாங்கள் அழகாக சொன்னார். இப்போ உள்ளதுக்கும் அந்த தோட்டத்துக்கு பிறகு ஓடி ஆடி விளையாண்ட ஞாபகம் வருது. நம்ம ஞானச்சந்திரன் அவர்கள் மருத்துவத்தை பற்றி சொன்னார். இது ஒரு தனி டாபிக், அவர் எங்கேயோ நிற்கிறாருல. இது ஒரு மருந்து ஆளுகை அப்படின்னு சொன்னால் டாக்டர்கள் பின்னாடி தான் வருவாங்க, அதுக்கு முன்னோடி இவங்க தான். இவங்க என்ன மருந்து எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் அவங்க இவங்களை வச்சு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஃபார்மசிஸ்ட் அவங்களுக்கு இருக்கும், டாக்டர்ஸ் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நிறைய பேர் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இது மாதிரி நிறைய அந்த பிரான்ச்சில் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறப்போ அது வரும். பிரேம் பாபு சொல்லவே வேண்டாம், அன்பு என்ன பாசம் என்ன எப்படி காமிக்கணும், நாம் எப்படி வாங்கணும். இந்த வயசில் எல்லாருக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான். இன்றைக்கி ஜெனரேஷன் கேப்னு ஒன்று இருக்குது. அந்த தலைமுறை இடைவெளியை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி கையாளலாம்னு அவர் சொல்லிட்டார். இதுக்கு மேல் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஞானேஸ்வரன் அவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள், அது ஆன்மீகமான ஒரு பாதை. நமக்கு ஆன்மீக பாதை தேவையான நேரம் இது. அந்த நேரத்தில் ஒரு சரியாக நாயன்மார்களை பற்றி ஆழ்வார்களை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். அவங்க பாடலை எடுத்து உங்கள் நாயன்மார்கள் சொன்னதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலே போதும், நிறைய அமைதி கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல விஷயம் கிடைக்கும். இப்போ அடுத்து அடியன் வந்திருக்கேன். நான் சொல்ல போகிறது உணவும் உடல் நலமும். இன்றைக்கி தேதியில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துதான் சொல்லுவேன். ஆனால் அதை எப்படி ஒரு சேனலைஸ்டாக செய்கிறது, ஒரு வரைமுறை பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது தான் இப்போ நமக்கு வேண்டியது. இந்த நேரத்தில் இந்த உணவுங்கிறது நம்ம உடல் நலத்தோட சம்பந்தப்பட்டது. நிச்சயமாக நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை இந்த வயசில் எப்படி மாற்றணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் நான் ஆரம்பிக்க போகிறேன். காலையில், மத்தியானம், ஈவினிங், நைட்டு நீங்கள் என்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டா உங்கள் சுகர் எப்படி கண்ட்ரோல் ஆகும், உங்கள் பிபி எப்படி கண்ட்ரோல் ஆகும், உங்கள் மனசு எப்படி அமைதியாக இருக்கும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை தயவு பண்ணி நீங்கள் குறித்து மனசில் வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, சரிங்கன்னு தெரியலை. 1 டம்ளர் வெந்நீர், இவ்வளோ உண்டில் இவ்வளோ பெரிய வெந்நீர் முதல்ல சாப்பிடணும். அந்த வெந்நீரில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிடுங்க. இல்லை ஒரு நெல்லிக்காயை ஜூஸ் அடித்து
அந்த ஜூஸில் இவ்வளோ டம்ளரில் ஒரு டம்ளர் சாப்பிட்ருங்க. இதுக்கப்புறமா தான் ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ கழித்து நீங்கள் டீயோ காஃபியோ சாப்பிடணும். சுகர் இருக்கிறவங்க தயவு பண்ணி டீயில் காஃபியில் சர்க்கரை போடாமையே சாப்பிட்டு பழகுங்க. முடியாட்டியும் சாப்பிடுங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. இவ்வளோதான். நாக்குக்கு ருசியை கட்டுப்படுத்தணும். நாக்கை கட்டுப்படுத்தினா வயிறு கட்டுப்பட்டுரும். அதனால காலையில் முதல்ல இந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி அது அவசியம் செய்யுங்க. அது உங்களுக்கு டைஜஸ்டிவ் நல்லா கொடுக்கும். ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும், மோஷன் நல்லா போகும். அதனால இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சிருந்தா நல்லது. வைக்காட்டி இந்த பழக்கத்தை ஆரம்பிங்க. நாளையிலேருந்து காலையில் இந்த ஜூஸ் சாப்பிட்டா வெந்தயத்தை சில பேர் சுகர் இருக்கிறவங்க நைட்டே ஊற போட்டு காலையில் எடுத்து அந்த வெந்தயத்தை ஜூஸ் மாதிரி போட்டு டபக்குன்னு முழுங்கிருங்க. அது செஞ்சால் சுகர் பிரமாதமாக கண்ட்ரோல் ஆகும். அது செய்ய முடியலையா பார்ப்போம், இது செய்யுங்க. நெல்லிக்காய் அல்லது ஒரு எலுமிச்சை ஜூஸ் செய்யலாம். அடுத்து நீங்கள் டீ காஃபி சாப்பிட்டுட்டு நான் ஒரு பொடி சொல்லுவேன் சுகருக்கு. அந்த பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும். இவ்வளவு உண்டு, அவ்வளோதான். இதை மாயில் போட்டுட்டு நீங்கள் அந்த வெந்நீரோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இல்லை சும்மா கலக்கி சாப்பிட்டு வெந்நீர் சாப்பிடுங்க. அந்த பொடிக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ், என்ன ஜாமான் நான் சொல்கிறேன். வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், சீரகம், ஆளி விதை. ஆளி விதை 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், மற்ற எல்லாம் 25 கிராம் தான், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. இந்த 5 மட்டும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளவு போட்டு சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு அதை விட அருமையான மருந்து கிடையாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் அனுபவத்தில் தெரியும். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சுகர் இருக்குது. 10 நாளைக்கு முந்தைய எனக்கு சுகர் வந்தது 550, 480, 380. அவங்கெல்லாம் ஐயோ ஐயோங்கிறாங்க. நான் ஆடிக்கிட்டே இருக்கேன், போடிக்கிட்டே இருக்கேன், வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். என்னோட உடம்பு கெப்பாசிட்டி தாங்கின காரணமே இந்த பொடி தான். இந்த பொடியை சாப்பிட்டேன்னு எதுவும் ஆகலை. ஆனால் இது எதனால் வந்ததுன்னா, எனக்கு ஒரு ட்ரபிளுக்காக ஒரு ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்டேன். நான் 3மே சாப்பிடுவேன், ஹோமியோபதி, ஆயுர்வேதி எல்லாம். எந்த மருந்து எதில் நமக்கு சரியாக வருதோ அதை எடுத்துக்கணும். அப்படி சாப்பிட்றப்போ அந்த ஆயுர்வேதிக் டானிக் சுகரில் செஞ்சுருக்கு. அதை சாப்பிட சாப்பிட சுகர் ஏறிட்டு. இது என்ன காரணம்னு பார்த்தேன், அதை நிப்பாட்டினோம்னா குறைஞ்சு அது ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்குறேன். காலையில் ஃபாஸ்டிங் 78, 550, 78 ஃபாஸ்டிங். சாப்பிட்டு பார்க்குறேன் 133. அது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் சாப்பிட்டுட்டு பார்க்குறதுனால பட் 80க்குள்ளே இருக்கணும்பாங்க அந்த நம்பர், அவருக்கு தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்து 178 கரெக்டாக வந்துருச்சு. 170, 200 வரை இருக்கலாம் இந்த வயசுக்கு, தப்பு இல்லை. 2+ சொல்லக்கூடாது, 1+ சொல்லக்கூடாது. 180 கொண்டா இது கார்பரேட் ஷிப் செய்கிறவங்க டாக்டர்ஸ். 200 வரை இருக்கலாம், பயப்படக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது இந்த டாபிக் முடிச்சேன். நான் சொன்ன அந்த 5 பொடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காலையில் வெறும் வயிற்றுல. அது ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ், ஒரு நாளைக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் இப்படி போடுங்க. ஒரு நாளைக்கு வெந்தயம். உங்களால் கஷ்டப்பட்டு முழுங்கிருங்க. அதை இல்லை கடிச்செல்லாம் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட்ருக்கேன். பட் நீங்கள் அதை ஜூஸ் மாதிரி போட்டு அந்த 1 டம்ளர் தண்ணியில் கொஞ்சோண்டு சாப்பிட்டு அதை சாப்பிட்ருங்க. அப்புறம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செய்யுங்க. உங்களுக்கு அப்படி செய்ய முடியலை, உங்களுக்கு சக்கரை தான் வேணும்னா நான் ஒரே ஒரு டேப்லெட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவருக்கு தெரியும், நேச்சுரான்னு சொல்லி ஒரு பில்ஸ் விற்கிறாங்க. 300 ரூபா 500 டேப்லெட்ஸ். ஒரு மாத்திரை போட்டால் போதும். லோ கலோரி ஸ்வீட்னஸ். அது மட்டும்தான் நல்லா இருக்குது. மற்ற எல்லா கம்பெனியும் இந்த கோல்டு அது ஏதோ போடுறான், அதெல்லாம் ஓவர் ஸ்வீட்டு. 2வது கெமிக்கல். இந்த நேச்சுராங்கிற ஒன்று கெமிக்கல் இல்லை, நல்லா இருக்கும். உங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக ஒரு டேப்லெட் போடும். 5 நிமிஷம் అర్థం అది విధిగా ఉండే 5 నిమిషం టైం పైన కరెక్ట్ 10 నిమిషం పైన ఆరంభం అర్థం 12 பையனும் ஆரம்பங்க ப்ளீஸ். சரி, நேரம் இருந்தாக்கான விவசாயம் முடிச்சிடுறேன். அப்புறம் மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, அடை, சப்பாத்தி எதுனாலும் அளவை குறைங்க. நீங்கள் 4 இட்லி சாப்பிட்டா 3 இட்லி சாப்பிட்டு எந்திரிச்சிருங்க. போதும் அப்படின்னு மனசு வச்சு எந்திரிச்சிருங்க. அதுதான் வேணும். இப்போ இல்லை 4 நல்லா இருக்குது சட்னி அப்படின்னு போடக்கூடாது. 4 சப்பாத்தியா 3 சப்பாத்தியோட முடிச்சுங்க. அந்த அளவை குறைங்க. காய்கறிகள் நிறைய சேருங்க. 12-15 காய்கறிகள் உங்களுக்கே தெரியும். நமக்கு தெரிஞ்ச காய்கறிகளில் நிறைய இருக்குது. வெண்பூசணி,
பூசணி, அரசாணிக்காய், முக்கியமாக சீனி அவரைக்காய் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், பிபியும் கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. இது அடிக்கடி வாரத்துக்கு 2 தரம் கீரை. வெஜ்ஜு சாப்பிட்றீங்களா, கொஞ்சமாக குழம்புல இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும். மீனை எதோன்னாலும் 1 பீஸ் அல்ல 2 பீஸ் அதோட கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆசையும் அடங்கிடும், நாம் சாப்பிடலாம் அது. அப்புறம் உங்களுக்கு மத்தியானம் இந்த மாதிரி சாப்பிட்ற சாதத்தை குறைங்க, சாதம் சாப்பிடலாம் குறைங்க. பாரம்பரிய அரிசிகள்னு விற்கிறாங்க, ஒரு 6-7 அரிசி இருக்குது, நீங்கள் கூழில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அரிசிகளில் வாங்குங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்ட முதல்ல கொஞ்ச நாள், அப்புறம் நல்ல திருப்தி வரும், வயிறு எந்த கொடுதும் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டு யானம், கருப்பு கவுனி, குதிரைவாலியெல்லாம் தயிர் சோறுக்கு பிரமாதமாக இருக்கும். வரகரிசி பொங்கல் நல்லா இருக்கும். இதை வாங்குங்க, வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்க அது யூஸ் பண்ணட்டும், பொன்னி அரிசி அது இதுன்னு. அதனால் அரிசிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா சுகர் கண்ட்ரோல் நிச்சயமாக வரும் இருக்கும்.